டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். 140 கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வெறும் 24,821 பேர் பேசும் மொழியாக உள்ள சமஸ்கிருதத்திற்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கிய மத்திய அரசு மற்ற மாநில மொழிகளை வஞ்சிக்கிறது என்ற விமர்சனம் அரசியல் கட்சிகளால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஐநா சபை தொடங்கி தேர்தல் பிரச்சாரம் வரை திருக்குறளையும் தமிழையும் பேசும் பிரதமர் தமிழுக்கு நிதி ஒதுக்குவதில் ஏன் பாகுபாடு காட்டுகிறார் என்ற விமர்சனத்தை திமுக தொடர்ந்து முன்வைக்கிறது. போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என காட்டமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்ததன் பின்னணியில் தற்போது வெளியாகியுள்ள RTI தகவல்களே காரணமாக உள்ளன. பேச்சு வழக்கிலும் எழுத்து வடிவிலும் இல்லாமல் வெறும் கோயில்களில் வேத மந்திரம் ஓத மட்டுமே பயன்பட்டு வரும் சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக 2014 முதல் 2025 வரை கடந்த 11 ஆண்டுகளில் 2532 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பது RTI தகவல் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. ஆனால் 8 கோடி மக்களுக்கு தாய்மொழியாக இருப்பதும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் கோலோச்சி வரும் செம்மொழியான தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு கடந்த 11 ஆண்டுகளில் வெறும் 113 கோடி ரூபாயை மட்டுமே மத்திய பாஜக அரசு ஒதுக்கி உள்ளது. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை மூச்சுக்கு 300 முறை பேசும் பிரதமர் மோடி அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மிக குறைந்த தொகையையே ஒதுக்கியிருக்கிறார் எனவும், ஆகவே மேடைக்காக மட்டுமே தமிழ் மொழியின் சிறப்புகளை பேசுகிறாரா என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. இந்தியாவில் 4.19% பேருக்கு தாய்மொழியாக இருக்கும் உருது மொழிக்கு 837 கோடி ரூபாயும், 43.63% பேர் பேசும் ஹிந்தி மொழிக்கு 427 கோடி ரூபாயும், ஒடிசா மாநில மக்களின் தாய்மொழியான ஒடியாவுக்கு 4.63 கோடி ரூபாயையும் மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது. அதே போல மொழி மேம்பாட்டுக்காக கடந்த 11 ஆண்டுகளில் தென் மாநில மொழிகளான தெலுங்குக்கு 12.65 கோடி ரூபாயும், கன்னட மொழிக்கு 12.28 கோடி ரூபாயும், மலையாளத்திற்கு வெறும் 4.52 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது. தென் மாநில மொழிகளின் வளர்ச்சிக்காக மாநில அரசுகள் செலவிடும் தொகையை விட குறைவான தொகையை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. மும்மொழி கொள்கையில் 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் ஹிந்தியை திணிக்கவில்லை எனவும் மத்திய அரசு கூறுகிறது. ஆனால் மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கவில்லை என்றால் அந்த மொழி எப்படி பயிற்று மொழியாக மற்ற மாநிலங்களில் மாறும் என்றும், இதுதான் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பின் ஆதி என்றும் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் எதிர்க்கட்சிகள். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.